காலத்தின் குரல். காலம் 2, குரல் 6, வரிசை எண் 17. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. சமுதாயம் பாகம் 1 தொடர்ச்சி. மார்க்கோ போலோ கிபி 1254 1313. புத்தாய்வு காலத்தின் போது பெரும் எண்ணிக்கையிலான ஆய்வாளர்கள் உலகம் முழுவதும் சுற்றி வரும் வாய்ப்பினை பெற்றிருந்ததால் மனிதனை பற்றி அறிந்து கொள்வதில் புதிய புதிய திருப்பங்களும் விளக்கங்களும் ஏற்பட்டன. புதிய நிலப்பகுதிகளும் மக்களும் கண்டறியப்பட்ட நூற்றாண்டாக கிபி 13ஆம் நூற்றாண்டு போற்றப்படுகிறது. ஐரோப்பியர்கள் புத்தாய்வுகளை மேற்கொள்வதில் கோலோச்சத் தொடங்கினர். இந்நூற்றாண்டின் தலைசிறந்த புத்தாய்வாளராக மார்க்கோ போலோ திகழ்ந்தார். இவர் மேற்கொண்ட புத்தாய்வுகள் மூலம் அதுவரை எவரும் அறியாத இனத்தவர்களை பற்றிய உண்மை செய்திகளை அறிய முடிந்தது. இருப்பினும் இவருக்கு முன்னரே ஆசிய பகுதி மக்களை பற்றிய செய்திகள் கிடைக்கப்பெற்றன. 13ஆம் நூற்றாண்டில் மன்னராக இருந்த போப் 3ஆம் லூசியஸ் மங்கோலிய பேரரசுடன் அரசு முறையிலான தொடர்பு வைத்துக்கொள்ள கார்பினி என்பவரை அனுப்பி வைத்தார். இவர் மங்கோலிய பேரரசில் சில காலம் தங்கி பின் தாய்நாடு வந்ததும் மங்கோலியர்களின் வரலாறு என்னும் நூலை எழுதினார். இந்நூலில் அம்மக்களின் உடலமைப்பு, வாழ்க்கை முறை, பிற பழக்க வழக்கங்கள் குறித்து விரிவாக எழுதினார். வில்லியம் ரூப்குயிஸ் கிபி 1215 1270. வில்லியம் ரூப்குயிஸ் 13ஆம் நூற்றாண்டில் ஆசிய பகுதிகளுக்கு பயணம் செய்து அம்மக்களின் பொருள்சார் பண்பாடு, உணவு பழக்கங்கள், பெண்களின் தொழிற்பகுப்பு, இறந்தவர்களை புதைக்கும் முறைகள் ஆகியவற்றை தொகுத்து எழுதினார். இதற்கடுத்து சர் ஜான் மாண்டிவில்லி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அம்மக்களின் விசித்திரமான பழக்க வழக்கங்களை த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டிவில்லி என்னும் நூலாக எழுதினார். புத்தாய்வு கால வரலாற்றில் பெரும் மைல்கல்லாக திகழ்வது 15ஆம் நூற்றாண்டாகும். இந்நூற்றாண்டில் ஆப்பிரிக்க கண்டத்தை அறிய மேற்கொண்ட பயணம் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பியரின் இப்புத்தாய்வு பயணத்திற்கு போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி உதவி செய்தார். முதலில் டாங்கியர் என்னும் பகுதிக்கு கடல் பயணம் மேற்கொள்வதற்கும் பின்னர் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கும் இவர் ஊக்கமளித்தார். இதன் பயனாக காம்பியா, செனகல் பகுதிகளை கண்டறிய முடிந்தது. இவ்வகை பயணங்களின் எழுச்சியால் அதற்கடுத்த நூற்றாண்டுகளில் கீழ்த்திசை நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் தீவுகள் முதலான பகுதிகள் கண்டறியப்பட்டன. பல ஆய்வாளர்கள் மேற்கொண்ட இவ்வகை பயணங்களால் புதிய புதிய நிலப்பரப்புகளும் உருவத் தோற்றத்தில் மாறுபட்ட இனத்தவர்களும் அவர்களின் வியத்தகு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் தெரிய வந்தன. வாஸ்கோ ட காமா கிபி 1397 1499. புத்தாய்வு செய்திகளை கல்விசார் துறையினர் ஓரளவு பயன்படுத்தும் அளவிற்கு தொகுத்தவர் வாஸ்கோ ட காமா ஆவார். இவரது பயணங்களின் போது இவர் கண்ட மக்களின் ஆடை, அணிகலன்கள், உணவு பழக்கங்கள், பிற பழக்க வழக்கங்கள், அடுத்தடுத்த இன மக்கள் கொண்டிருந்த பரிமாற்ற முறைகள், மொழி முதலான அனைத்தையும் விரிவாக தொகுத்து எழுதினார். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிபி 1451 1506. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பகுதியை கண்டுபிடித்தவர் என்ற செய்தி மட்டுமே பலருக்கு தெரியும். இவரது பயணத்தின் போது இவர் தொகுத்த இக்குழுவின் செய்திகளும் பிற நிகழ்ச்சிகளும் பலருக்கு புதுமையான செய்திகளாக இருக்கலாம். கிபி 1492 இவரது புகழ்மிக்க கப்பல்களின் பெயர்கள் நீனா, பிரிண்டா, சாண்டா மார்கா. உலகின் புதிய புதிய பகுதிகளை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் பயணம் தொடங்கினார். அவர் சென்ற இடங்களில் வாழ்ந்த மக்களை பற்றிய பெருமளவு செய்திகளை சேகரித்தார். அதோடு பயணம் முடியும் தருவாயில் 7 பழங்குடி இந்தியர்களை கடத்தி கொண்டு ஸ்பெயின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பின்னர் அவர்களிடம் மேற்கொண்ட உரையாடல்கள் மூலம் அவர்களின் மொழியை பதிவு செய்தார். அதன் மூலம் புத்துலக மக்களின் மொழியை பற்றிய முதல் ஐரோப்பிய மொழியை பற்றிய முதல் ஐரோப்பிய ஆவணத்தை தயார் செய்ய முடிந்தது. வாஸ்கோ முன்னஸ்டி பால்போல் கிபி 1475 1570. கொலம்பஸுக்கு பின் இவர் பசிபிக் கடற்பகுதிகளுக்கு சென்று சேகரித்த செய்திகளே இந்தியர்களை, அமெரிக்க இந்தியர் என்பது அமெரிக்காவின் தொல்குடியினரான செவ்விந்தியர்களை குறிக்கும், அவர்களை பற்றிய முதல் விவரமாக அமைந்தன. வெனடிய வணிகரான மார்க்கோ போலோ
பீக்கிங்கில் குப்லை கான் அரண்மனையில் 17 ஆண்டுகள் தங்கியிருந்த போது அம்மக்களின் வணிக உறவுகள், அங்காடி முறை, பணத்தின் மதிப்பு, குடியிருப்பு முறைகள், ஆண் பெண் தொழிற்பகுப்பு, திருமண முறை, ஈமச்சடங்குகள் முதலியன பற்றி நன்கு உற்று நோக்கினார். அவற்றை கண்டுபிடிப்புகளை பற்றிய நூல் த புக் ஆஃப் டிஸ்கவரிஸ் என்னும் தலைப்பில் எழுதினார். மேலே கூறப்பட்டுள்ள தகவல் அனைத்தும் உலகம் தோன்றியதிலிருந்து ஒட்டுமொத்த மனித இனத்தின் சமுதாய தொகுப்பு அல்ல. இது உலகில் தோன்றிய மனித இனத்தின் ஒரு பகுதியின் சமுதாயத்தை பற்றியதே ஆகும். இனிவரும் மாதங்களில் உலகின் பிற பகுதிகளிலும் மனித இனம் எவ்வாறு தோன்றி வளர்ச்சி பெற்று உலகம் முழுவதும் மனித சமுதாயம் வளர்ந்துள்ளது என்பதையும், இறைவனின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் அவருடைய வெளிப்பாடு பற்றியும் நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். சமுதாயம் பாகம் 2. இல்லந்தோறும் மறைக்கல்வியின் வழியாக புத்தெழுச்சி பெறுவதற்காக காலம் கடந்த இறைவன் பல்வேறு காலங்களில் எவ்வாறு தன்னை இந்த உலகிற்கு இயற்கையின் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை கடந்த சில மாதங்களாக ஆய்ந்து அறிந்து வந்தோம். இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் மனித சமுதாயத்தின் தோற்றம் பற்றி பல்வேறு சிந்தனையாளர்களின் கருத்துக்களையும் சமுதாயம் பாகம் 1 தொடர்ந்து வாசித்து வந்தோம். மனித பரிணாம வளர்ச்சி என்பது உலகில் பல்வேறு காலத்தில் பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது என்பது வரலாறு இன்று நமக்கு எடுத்துரைக்கின்றது. உலக படைப்பு இன்னும் முழுமையடையவில்லை. இறைவனின் படைப்பாற்றல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இறைவன் மனித வரலாற்றில் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். இதைத்தான் தொடக்க நூலில் மானிடரை நம்முருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆழ்வான் என்று வாசிக்கின்றோம். உலக சமுதாயத்தோடு இன்று கத்தோலிக்க திரு அவை இணைந்து பயணிக்க வேண்டிய காரணத்தினால் உலக படைப்பை பற்றியும் இயற்கையை பற்றியும் பல்வேறு சமுதாயங்களை பற்றியும் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ஆகவே இறையாட்சி, இயற்கை மற்றும் சமுதாயம் என்ற தலைப்புகளில் இறை வழிபாட்டை பற்றி சிந்தித்து வந்த நாம் இனி தொடர்ந்து சமுதாயம் பாகம் 2 குறிப்பாக தமிழக திரு அவை இணைந்து பயணிக்கின்ற தமிழ் சமுதாயத்தை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வோம். கிரேக்கர்களுக்கு முற்பட்ட பொனிஷியா இனத்தவர்தான் உலகின் முதல் கடலோடி இனம் என்று கருதப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு முன்பே தமிழர் கடலோடிகளாக வாழ்ந்திருப்பது வரலாற்று உண்மையாகும் என்று மானிடவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் குடியேறி வாழ்ந்தமைக்கும் வாழ்கின்றமைக்கும் பல்வேறு சான்றுகள் கிடைப்பதிலிருந்து இவைகளை அறிய முடிகிறது. சங்களம் புட்பகம் சாவக மாதிய தீவு பலவினும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடு எனும் பாரதியாரின் பாடல் பண்டை உலக வரலாற்றில் தமிழர்கள் தலைசிறந்த கடலோடிகளாக விளங்கியதை தெரிவிக்கின்றது. தமிழர்களுடைய வாழ்வியல் நோக்காக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் வழக்கம் இருந்து வந்தது. இதன் விளைவாக பல்வேறு நாட்டு மக்களை கண்டு பழகியதோடு அப்புதிய நாடுகளில் குடியேற்றங்கள் அமைத்து வாழவும் பண்டை தமிழர் முற்பட்டனர். அக்குடியேற்ற பகுதிகளுள் தென்கிழக்கு ஆசியா என்ற நிலப்பரப்பு முதன்மை இடம் பெறுகிறது. இவற்றை அந்நாடுகளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள தொல்பொருள் சின்னங்களாலும் கல்வெட்டுகளாலும் காலவழி செய்தி கோவைகளாலும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.